குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்கர கீதா பகிர்வு 7. நம்ம பகிர்வு 7ல் புதுசாக வேர்ட்ஸ் பார்க்கறதுனால சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். செந்தில்னு ஒரு ஆள் ஒரு டவுட்டு கேட்டிருக்கார், கண்ணன் ஒருத்தர் கேட்டிருக்கார். அவளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போகலாம். அப்போ லாஸ்ட் செஷனில் ஒரு தடவை திரும்ப போயிட்டு பார்த்துட்டோம்னா என்ன டவுட்டு கேட்டிருக்காங்கிறது பார்க்கலாம். நம்ம 13வது வேர்ஸில் என்ன சொன்னோம்? கூட்டஸ்தம் போதம் அத்வைத்தம் ஆத்மானம் பரிபாவய அபாசக அகம் பிரம்மம் முக்துவா பாவம் பாக்யம் அத அந்தரம். நீ நிலையான மாறாத அறியும் தன்மை இரண்டற்றவன் என்பதை சிந்தித்து, தன்னை அப்படி என்று நினைத்து சிந்தித்து, நீ நான் அகங்காரங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் அதை விட்டுட்டேனாக்க நீ எப்போதுமே சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு தான் 13வது. இதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே. இப்போ 14ல் தேக அபிமான பாஷேன சிரம் பத்தக அசி புத்திரக போதக அகம் ஞான கட்கேன தத் நிஷ்கிருத்திய சுகீபவ. இதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ன பாஷம்னா கயிறு, நம்ம தேக அபிமானம், நான் இந்த உடம்புங்கிற கயிற்றுனால நம்ம கட்டுப்பட்டிருக்கோம், அதனால தான் நம்ம பந்தப்பட்டிருக்கோம். அதை இங்கே ஞான கத்தியினால் அதை கட் பண்ணி சுகமாயிரு. நம்ம டவுட் வர ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தான், 15வது. நிஸ்ஸங்கக நிஷ்கிரியக அசீத்வம் சுப்பிரகாஷக நிரஞ்சனக. ஓகே. அயம் ஏவ ஹி தே பந்தக சமாதிம் அனுதிஷ்டதி. நீ உனக்கு ஒரு சங்கமே கிடையாது, நீ மட்டும்தான் இருக்க. ஸோ ஒருத்தரோட ஒரு உறவு முறைகள்லாம் கிடையாது. நிஷ்கிரிய, உனக்கு ஒரு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ பண்ணுறதும் இல்லை. அப்புறம் சுப்பிரகாஷக, உன்னை தெரிஞ்சுக்க, நீ தான் எல்லாத்தையும் தெரிவிக்கிற, ஆனால் உன்னை தெரிஞ்சிக்க ஒருத்தர் வேற ஒன்றும் வேண்டாம். நிரஞ்சனக, அப்பழுக்கற்றவன். என்ன ப்ராப்ளம்? அயமேவஹி தே பந்தக. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னாக்க சமாதிம் அனுதிஷ்டதி. நீ மெடிடேஷன் பண்ணுற, நான் பந்தப்பட்டவன், அந்த பந்தத்திலேருந்து விடுதலை அடைய நான் ஏதாவது செய்யணும், மெடிடேஷன் பண்ணணும். அப்போது இந்த கேள்வி எங்கே கேட்டிருக்காருன்னா, செந்தில் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அப்போ மெடிடேஷன் பண்ணக்கூடாதா சார்னாக்கா, இங்கே புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் ஏற்கனவே, இது அட்வான்ஸ்டு கிரந்தம். யார் அவங்களுடைய மைண்டை தூய்மையாக்கியிருக்காங்களோ, சித்த சுத்தி அடைஞ்சிருக்காங்களோ, சித்த ஏகாகிரதம் பண்ணியிருக்காங்களோ அவருக்கு தான் இது அஷ்டவக்ர. ஏன்னா யாருக்கு சொல்கிறார்? ஜனகருக்கு சொல்கிறார் இல்லையா? அப்போது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஆனால் மனம் செம்மையாகத்தானே ஜெபிக்க வேண்டாம். ஆனால் மனம் செம்மையாகிறதுக்கு மந்திரம் ஜெபிக்கணும்ல. ஸோ உங்களுடைய மைண்டு ஒன் பாயிண்டட்னஸ் ஆரம்பரையும் மெடிடேஷன் பண்ணத்தான் ஆகணும். மெடிடேஷன்னா என்ன? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுலேயே மைண்டை பொறுத்துறது, மனது சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறத ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ மெடிடேஷன் பண்ண வேண்டாம்னு என்ன அர்த்தம்னாக்க, உன்னுடைய ஏற்கனவே நீ சித்த சுத்தியெல்லாம் அடைஞ்சிட்ட, இதை ஞானம் பருவதற்கு தகுதியாக இருக்க, நீ இனிமேல் சாதகன் இல்லை, சித்தன், அடைந்து விட்டவன். இனிமேல் உனக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. நீ நீ அடைந்து விட்டன்னா என்னது? எப்போதுமே அடையப்பட்டது தான். கழுத்தில் ஒரு செயின் இருக்குது, ஆனால் அது சின்ன செயின் உள்ளுக்குள்ளே போயிடுது, டிஷர்ட்டுக்குள்ளே. அதை தெரிஞ்சுட்டே இருந்துட்டு கடைசியில் ஒருத்தர் இங்கே இருக்கடான்னா தெரிஞ்சுட்டோம்ல. அப்போ இது புதுசாக ஏதாவது கிடைச்சதா? இது பிராப்தஸ்ய பிராப்தி தானே, ஏற்கனவே கிடைச்சது, கிடைக்கப்பட்டது தானே. இந்த வேதாந்தங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா, பிராப்தஸ்ய பிராசி, எது நீ இருக்கையோ அதைத்தான் சொல்லும். நிவர்த்தஸ்ய நிவர்த்தி, எது இல்லையோ அதை போக்கும். எது இல்லைன்னா உனக்கு அஜ்ஞானமே கிடையாது, ஆனால் அஜ்ஞானம் இருக்கிறதா நினச்சிக்கிறது அந்த எண்ணத்தை போக்கும். ஸோ இந்த ஒரு டவுட் இருந்தது, அதை கிளியர் பண்ணிட்டோம். அப்புறம் 16வதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. துவயா வியாப்தம் இதம் விஸ்வம் துவயி புரோத்தம் யதார்த்ததக சுத்த புத்த ஸ்வரூபக துவம் மாகமக சுத்ர சிந்ததாம். நீ தான் என்னது? நீ இந்த விஸ்வம், உன்னோட இந்த உலகம் எல்லாமே உன்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது, உன்னால் தான் எல்லாமே பின்னப்பட்டிருக்கிறது. நீ சுத்தமான அறியும் தன்மை, அதான் உன்னோட சொரூபம். நீ உன்னை மீன் குறைச்சிக்காத அப்படிங்கிறார் இதில். சரியா? இதுலேயும் டவுட்டும் இல்லை. இப்போ அடுத்தாப்பில் இந்த 17ல் கண்ணன்கிறவர் சொல்லியிருக்காரு. இந்த 17வது
கொஞ்சம் திரும்ப சொல்லுங்கோ, இந்த லாஸ்ட் வேர்ஸை திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு இருக்கார் கண்ணன். உங்களுக்கு இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிர் அபேக்ஷக நிர்விகாரக நிர்பரக ஷீதலாஷயக அகதா புத்திஹி அக்ஷுப்தக பவ சின்மாத்தர வாசனக. சின்மாத்தர வாசனக இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்னாக்கா, துவம் நிர் அபேக்ஷக. நிர் அபேக்ஷகன்னா நீ இண்டிபெண்ட், நீ ஒருத்தையும் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை, நீ பூர்ணம். நீ அன்கண்டிஷன்ட் ஆள், ஃப்ரீ ஃப்ரம் டிசையர்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன். உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாதுன்னா நீ பூரகன். அதான் துவம் நிர் அபேக்ஷக. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணன். நிர் விகாரக, உனக்கு மாற்றமே கிடையாது. மாறுறதுக்கு எங்கே, நீ தானே பூர்ணமாக இருக்க, எதுக்கு மாறுறது? அந்த மாற்றம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு நம்ம உடம்பு நினச்சுட்டோம்னா மாற்றம் இருக்கிறது. ஸோ இதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நிர்விகாரம்னா, விகாரம்னா என்னது? 6 விகாரங்கள் நம்ம உடம்பு நினச்சிட்டோம்னா என்னெல்லாம் இருக்குது? ஜாயத்தே, இந்த உடம்பு பிறக்கிறது இருக்குது, பிறக்கிறது. வர்தத்தே, வளர்கிறது. விபரி நம்மத்தே, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகே. அபக்ஷீயத்தை, குறைஞ்சிட்டு போகிறது, டிக்ளைன் ஆகிறது. வினஷ்யத்தி, ஒரு நாள் இறந்து போகிறது. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உடம்புக்கு. ஆனால் இதில் இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் ஒளிர்விக்கிற நீ கான்சியஸ்னஸ் நிர்விகாரக. ஓகே. அப்போது நிர் அபேக்ஷகங்கிறது பார்த்தேன்னாக்கா என்னன்னாக்கா 6 ஊர்மி. 6 ஊர்மினா 6 அலைகள் அற்றவன். என்னெல்லாம் அலை? பூக்க, உனக்கு பசி கிடையாது. ஓகே. பசி கிடையாது, தாகம் கிடையாது, குழப்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இந்த 6ம் கிடையாது. பசியும் தாகமும் என்னது? பிராணனோடு தர்மங்கள், மூச்சினோடு தர்மங்கள் தான் பசி தாகம். அது ரெண்டும் கிடையாது. அப்போ அதை நீர் அபேட்சகன்னா நீ ஒன்றுத்தையும் டிபெண்ட் பண்ணாதவனா என்னது? உனக்கு பசிதாகம் கிடையாது. இது பிராணனோட தர்மம். அப்புறம் சோகம் குழப்பம் கிடையாது, அது மனசோட தர்மம். சோகமும் மோகமும் கிடையாது. அப்புறம் பிறப்பு இறப்பு கிடைக்காது, ஜென்ம மிருத்யு கிடையாது. இது என்னது? சூக்ஷ்ம தேகத்தோடு தர்மம். ஏன் நீ சூக்ஷ்ம தேகம் கிடையாது, நீ ஸ்தூல தேகமும் கிடையாது, காரண தேகமும் கிடையாது. நீ நிர்விகாரக நிரபேட்சக. நிர்பரக, நிர்பரகன்னா எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். நீ எப்போதும் ஃபுல் ஆஃப் டிலைட், ஆனந்த ஸ்வரூபம். ஷீத்தல ஆசையா, கூலாக இருப்ப. கூலான இருக்கிறதுக்கு நீ இருப்பிடமாக இருக்க. சாந்தி அவர் முக்திஸ்தானக, சாந்தமாகவும் விடுதலை பெற்ற இடத்துக்குள்ள இடம் அது. அகாத புத்திகி, அளவில்லாத புத்தியை உடையவன். அக்ஷுப்தக, அக்ஷுப்தகனாக என்னது? டிஸ்டர்ப்டே ஆக மாட்டேன், அஜிடேட்டே ஆக மாட்டேன். ஏன்னா உனக்கு நீ ஃபுல்லாக ஞானியே, எல்லாம் தெரிந்தவன். சின்மாத்திர வாசனாக, சின்மாத்திர வாசனாகனாக்க நீ நான் தான் சித்துங்கிற இந்த டிசையர்லேயே இருக்கக்கூடியவன். ஓகே. அதை மாதிரி பவங்கிற நான் தான் சித்துங்கிற அந்த ஆசையோடு, அந்த முமுட்சுத்துவத்தோடு, ஜிக்யாசுவோடு நீ இரு. அப்போ ஆனால் என்ன ஆகும்? நீ அதே ஆவாய்ங்கிறது தெரிஞ்சிருவ. என்ன? பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை தெரிந்தவன் பிரம்மவானே ஆகிறான். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுது. ஸோ இப்போ புதுசாக பார்க்கலாமா அல்லது அடுத்த கிளாஸுக்கு போய்க்கலாமா? எனக்கு நினைக்கிறேன் இது டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனாக வச்சுட்டு அடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ணலாம்? 18வது வேர்ஸு, 19வது வேர்ஸு, 20வது வேர்ஸ், 3 வேர்ஸ் தான் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில். அதை முடிச்சுக்கலாம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.